ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ஹெல்த்தி ரெசிபீஸ் ஒரே மெத்தடில் 3 விதமான மாவு வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். கேழ்வரகு, கோதுமை, பச்சரிசி மாவு வச்சு ரொட்டி ரெசிபீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். ஹெல்த்தி ரெசிபீஸ் வருது. ஃபஸ்ட்டு கூரவு மாவில் ரொட்டி சுட போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கப் கூரவு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். ஒரு முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி பாருங்கள், பல்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். தேங்காய் நல்லா அரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொருன்னு இருந்தால் தான் ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கடாயில் மாவு கிளற போகிறோமோ அந்த கடாயில் இந்த தேங்காய் பல்ஸ் பண்ணினதை ஊற்றிடலாம். 2 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணீர் ஊற்றுதேன். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன். உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். லிட் போட்டு மூடி வைக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 கப் கூரவு மாவையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அடுப்பில் வச்சே இப்படி கிளறணும். இதே மெத்தடில் அவசரப்படாமல் மெதுவாக ஸ்லோவாக இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரொட்டி பேட்டர் கிடைக்கும். 2 கப் மாவுமே ஆட் பண்ணிட்டேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூல் ஆகணும். நல்ல சூடாக இருக்குது. ஒரு பவுலில் தண்ணீர் எடுத்திருக்கேன். கையை இப்படி நனைச்சிக்கிடணும். அப்போ தான் கையில் ஒட்டாது. பாருங்கள், மாவு நல்லா விரசி ஒன்று சேர்த்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொட்டிக்கு தகுந்தபடி கொஞ்சமாக இப்படி மாவு உருட்டி எடுத்துக்கணும். நல்லாவே பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், ஒரு பால்ஸ் ரெடி ஆகிட்டு. இதே மெத்தடில் எல்லா மாவும் ரெடி பண்ணிட்டேன். ரொட்டி ப்ரெஷரில் வச்சு தான் ரொட்டி ப்ரெஸ் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு பால்ஸ் எடுத்து இப்படி சென்டரில் வைக்கணும். பால்ஸை வச்சதுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொட்டி ரெடி ஆயிரும். நல்லா சூப்பராக வந்துட்டுல. பரத்துன ரொட்டியை சுட்டு எடுக்க வேண்டியதுதான். தோசைக்கல்ல அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் ஒரு டிஷ்யூ எடுத்து தொடச்சி விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் பிரட்டி போடுதேன். பாருங்கள், போட்டதுமே நல்லா பொங்கி வருது. கல் நல்ல சூடாக இருக்கும்போது அடுப்பில் வைக்கிறேன். இதே மெத்தடில் எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுக்கலாம். பொங்கி அப்படி மேலே வந்துட்டுது. இந்த மெத்தடில் தான் எல்லா ரொட்டியுமே வரும். போதும், எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், எல்லா கேழ்வரகு ரொட்டியும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டான ரொட்டி ரெடி ஆகிட்டு. எக் கிரேவி வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கோதுமை மாவு ரொட்டி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். பாருங்கள், கோதுமை மாவில் ரொட்டி சுட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரொட்டியும் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். 1 கப் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து, தேங்காய் பூ இதை விட அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணீர் ஊற்றி லைட்டாக ஒரு அடி அடித்து கொண்டு வரேன். அதிகமாக அரைஞ்சிடக்கூடாது. மிக்சியில் அரைச்சதை ஒரு கடாயில் ஊற்றுதேன். 2 கப் தண்ணீர் ஊற்றணும். 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்குதேன். உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது. ஃப்ளேமை ஆன் பண்ணியாச்சு. கொதிக்கட்டும். லிட் போட்டு மூடி வைக்கலாம். நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் மாவு ஆட் பண்ண வேண்டியதுதான். 2வது கப் மாவும் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் பால் கொதிச்சிட்டே இருக்குது. மெதுவாக கிளறி கொடுக்கலாம். மொத்தமாக 2 கப் தண்ணீருக்கு 3 கப் மாவு சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரொட்டி நல்ல ஈஸி மெத்தேடு தான். பாருங்கள், நல்ல இறுக்கமாக வந்துட்டுது. இந்த மாதிரி இறுகி வரணும். தண்ணீர் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதை விடவும் மாவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். பாருங்கள், இறுகி வந்துட்டுது. போதும், டைட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் ரொட்டி நல்லாவே வரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
இதை ஒரு பெரிய பிளேட்டில் போடுதேன். கூல் ஆகணும். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்திருக்கேன். இந்த தண்ணீரில் கையை நனைச்சி நல்லா விரசி எடுத்துக்கலாம். நல்லா விரசி எடுத்தாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். ஒரு ரொட்டிக்கு கரெக்டாக பால்ஸ் எடுத்து சின்ன ரவுண்டாக தட்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி ப்ரெஷரில் தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி மாவு எடுத்து சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டுல. இதே மெத்தடில் எல்லா மாவையும் சப்பாத்தி ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். சூடாக இருக்கக்கூடிய தவாவில் போட்டு ஒன்றாக சுட்டு எடுக்க வேண்டியதான். கல் நல்லா சூடாக இருக்குது, போட்டுற வேண்டியதான். சூடு கல்லில் ஒரு ரொட்டியாக வச்சு சுட்டு எடுத்துடலாம். நல்லா பொங்கி வரும். கல் நல்லா சூடாக இருந்து 2 பக்கமும் பெரட்டி போட்டிங்கன்னா ரொட்டியுமே நல்லா பொங்கி வரும். ஹெல்த்தி கோதுமை மாவு ரொட்டி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடிஷ் மீன் கறி வச்சு நான் மீன் கறியில் தான் டிப் பண்ணி சாப்பிடுதேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் மீன் கறி, மட்டன், சிக்கன் இது எல்லாமே சைடிஷாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண போகக்கூடியது பச்சரிசி மாவு ரொட்டி. 1 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து ரொட்டி ரெடி பண்ணினீங்கன்னா ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் தண்ணீர் சேர்க்கலாம். பாருங்கள், பல்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த மெத்தடில் இருந்தால் போதும், அதிகமாக அரைஞ்சிடக்கூடாது. தேங்காய் பல்ஸ் பண்ணினதும் தேங்காயினுடைய பால் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்படி வரும்போது தான் ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பச்சரிசி மாவு 1 பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பவுல் தண்ணீர் சேர்க்கணும். மிக்சியில் கிரைண்ட் பண்ண தேங்காயை ஒரு கடாயில் சேர்த்துட்டேன். 1/2 கப் தண்ணீர் ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றியாச்சு. தேங்காய் அரைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். மாவு 1 பவுல் எடுத்திருந்தோம். இதுக்கு 2 பவுல் தண்ணீர் சேர்க்குதேன். இந்த ரொட்டிக்கு பச்சரிசி வறுத்த மாவு எடுத்திருக்கோம், அதனால தான் கூடுதல் தண்ணீர் சேர்க்க வேண்டியிருக்கு. தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியதான். ஃப்ளேமை ஆன் பண்ணிட்டேன். லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு முறை கொதி வரட்டும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எடுத்துருக்கக்கூடிய இந்த 1 பவுல் மாவையும் அப்படியே சேர்க்க வேண்டியதான். மாவை சேர்த்ததும் அப்படியே கிளறி விடணும். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். 1 பவுல் மாவுக்கு 2 பவுல் தண்ணீர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணீரும் மாவுமே நல்லா கரெக்டாக இருக்குது. இது பச்சரிசி மாவு ரொட்டி. அதுக்கு 1 பவுலுக்கு 2 பவுல் தண்ணீர் சேர்க்கணும். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த டைப்பில் இருந்தால் போதும். இப்படி உதிரியாக இருக்கணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். கூல் ஆகட்டும். ஒரு கையளவு தண்ணீர் இந்த மாதிரி தெளித்து விடணும். இப்படி தெளித்து விடும்போது மாவு காயாமல் இருக்கும். 10 மினிட்ஸ் இருக்கட்டும், கூல் ஆகணும். 10 மினிட்ஸ் முடிஞ்சிட்டுது. ஓப்பன் பண்ணிட்டேன். கூல் ஆயிட்டுது. கை வச்சு இப்படி பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கையில் தண்ணீர் தொட்டு நல்லா விரசி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இப்படி ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்த பிறகு ஒரு பால்ஸுக்கு மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுத்து ஒரு ரொட்டிக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். கையில் தண்ணீர் நனைச்சிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இதே மெத்தடில் எல்லா பால்ஸும் எடுக்கலாம். எல்லா பால்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு ரொட்டிக்கு கரெக்டாக பால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணி சூடான தவாவில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரொட்டி பரத்ததுக்கு ஒரு பால்ஸுமே நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன். கையில் தண்ணீர் நனைச்சி நல்லா விரசி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ரொட்டி வரும். ரொட்டி ப்ரெஷரில் ஆயில் அப்ளை பண்ணி ரொட்டி மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம்.
பாருங்கள் நல்ல சூப்பராக வந்துட்டுது, நல்ல நைஸாகவும் வரும். இந்த மாதிரி ரொட்டி ப்ரெஷர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸி மெத்தடில் ரொட்டி சுடலாம். இந்த மாதிரி ரொட்டி ப்ரெஷர் இல்லைன்னா ப்ளைட்லையும் ரொட்டி ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு நைஸாக வந்திருக்குது. நம்முடைய சேனலில் அதிகப்படியான ரெசிபீஸ், மசாலா ஐட்டம்ஸு, ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொட்டி பச்சரிசி வறுத்த மாவில், புட்டுக்கு மாவு, இடியப்ப மாவுலையும் செய்யலாம். இந்த ரொட்டிக்கு சைடிஷ் மட்டன், சிக்கன், தேங்காய் பால் இது எல்லாமே வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் செய்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரொட்டி ரெடி பண்ணிடலாம். கல் சூடானதும் ரொட்டி கல்லில் இப்படி போட்டுற வேண்டியதுதான். ஒரு பக்கம் சுட்டு வந்ததும் அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். எடுத்துட வேண்டியதுதான். லைட்டாக இந்த மாதிரி ஓரங்கள் கரிஞ்சி நல்லா பொங்கி வரும் ரொட்டி. அதிகமாக கரிஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, உடனே எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி ரொட்டி ப்ரெஷர் இல்லைன்னா ப்ளைட்லையும் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். நம்முடைய சேனலில் பாருங்கள் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பாருங்கள் பச்சரிசி மாவு ரொட்டி சுட்டு எடுத்தாச்சு. ஒரு பவுல் மாவுக்கு 20 ரொட்டி வந்திருக்கு. இந்த பச்சரிசி மாவு ரொட்டி மட்டன், சிக்கன், தேங்காய் பால், வெஜிடபிள் குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரே மெத்தடில் 3 விதமான மாவு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். MSK கிச்சனில் ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிருக்கு. நான் இந்த பச்சரிசி மாவு ரொட்டிக்கு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.